அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலைட்டி என் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், தமிழக அரசு வேலைவாய்ப்பு துறையிலிருந்து 2024க்கான சீனியாரிட்டி லிஸ்ட் விட்டு இருக்கிறாங்க. இது பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழக அரசு வேலைவாய்ப்பு துறையிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள காலி பணியிடங்களையும் மாவட்ட ஆட்சியர் மூலம் தவறாமல் நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. காலி பணியிடங்கள் அனைத்தும் சீனியாரிட்டி அடிப்படையில் வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்பப்பட்டு வருகிறது. உதாரணத்திற்கு கிராம நிர்வாக உதவியாளர் மற்றும் இதர துறையில் உள்ள உதவியாளர்கள் பதவிகளை சீனியாரிட்டி அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் மாவட்ட வேலைவாய்ப்பு துறை மூலம் பணியாமர்த்தப்படுகின்றனர். இதற்கான பணியாணைகள் நேரடியாக சம்பந்தப்பட்ட பணிதாரருக்கு அஞ்சல் மூலமாக அனுப்பப்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்புத் துறையின் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் கடைசி நாளில் சீனியாரிட்டி லிஸ்ட் அடிப்படையில் உள்ள மொத்த விண்ணப்பதாரர்கள் எத்தனை என்பதனை தெளிவாக வெளியிடுவர். அவ்வாறு இந்த ஆண்டிற்கான விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை மற்றும் அதன் சீனியாரிட்டி அடிப்படையிலான விவரங்களை வெளியிட்டுள்ளனர். இந்த சீனியாரிட்டி விவரங்கள் மாவட்ட வாரியாக தனித்தனியாக விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நமது வீடியோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனை கிளிக் செய்து நேரடியாக வேலைவாய்ப்பு போர்ட்டலுக்குச் செல்லும். மேலே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனை கிளிக் செய்து விண்ணப்பதாரர்கள் உள்ளே நுழைவதற்கான பயனாளி கூறிவிட்டு தகவல் வந்து அடையும். இதுவரை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சிக்கான போர்ட்டலை கிரியேட் செய்யாதவர்கள் கிரியேட் செய்து கொள்ளலாம். அடுத்தபடியாக ஹோம் பேஜ் இருக்கும் மொழியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் ஏதேனும் ஒரு மொழியை தேர்வு செய்தால் சீனியாரிட்டிக்கான தகவல்கள் டவுன்லோட் செய்து அதில் வரும். அதன்படி தமிழகத்தில் இதுவரை எத்தனை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்பதற்கான தகவல்கள் இதில் உள்ளது. அடுத்து விண்ணப்பதாரர்கள் எந்தெந்த பிரிவில் விண்ணப்பதாரர்கள் உள்ளனர் என்றும் எண்ணிக்கைகளையும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றும் அந்தந்த வயது பிரிவினருக்கு ஏற்ப எத்தனை நபர்கள் விண்ணப்பதாரர்கள் உள்ளனர் என்பதும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு 19 வயது முதல் 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் எத்தனை நபர்கள் என்றும் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் எத்தனை நபர்கள் என்பதும் தெளிவாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக அவரவர் படிப்புக்கு ஏற்ப விண்ணப்பதாரர்கள் பிரிக்கப்பட்டு எத்தனை நபர்கள் விண்ணப்பித்துள்ளனர் என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி 8ஆம் வகுப்பிற்கு குறைவாக படித்துள்ள நபர்கள் எத்தனை நபர்கள் என்றும் முதுகலை மற்றும் இளங்கலை பட்டங்கள் முடித்தவர்கள் எத்தனை நபர்கள் என்றும் இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக மாவட்ட வாரியாக எவ்வளவு விண்ணப்பதாரர்கள் உள்ளனர் என்பது மாவட்ட வாரியாக பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நீங்கள் எந்த மாவட்ட சார்ந்தவர் அந்த மாவட்டத்தில் பெயரை கிளிக் செய்து உங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்டினை செக் செய்து கொள்ளுங்கள். நன்றி. இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.